ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹாரர் த்ரில்லர் படமாக இன்று வந்திருக்கும் அந்த நாள் படம் எப்படி? பல வருடங்களுக்கு முன்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வினய் பாலச்சந்தர் இயக்கத்தில் வந்து மறக்க முடியாத சிறப்பான படத்தின் டைட்டிலான அந்த நாளைத்தான் இப்போது இந்த படத்திற்கு வைத்திருக்கிறார்கள். ஏவிஎம் தயாரித்த படம் பழைய அந்த நாள். ஏவிஎம் சரவணனின் மகன் MS குகனின் மருமகன் ஆரியன் ஷியாம் இந்த அந்த நாள் படத்தின் ஹீரோ. கதைப்படி தனது அடுத்த படத்துக்காக தயாரிப்பாளர் தேடும் பணியில் இருக்கிறார் ஹீரோ. ஒரு தயாரிப்பாளர் கிடைத்து அவர் சொன்னபடி தனது டீம் ஆதிய பிரசாத், லைமா, கௌதம் மற்றும் மார்க்குடன் படத்தின் டிஸ்கஷனுக்காக ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு பங்களாவுக்கு செல்கிறார். டைரக்டர் ஸ்ரீயாக நடித்திருக்கும் ஆரியன் ஷியாம். அந்த கேரக்டரில் தான் ஆரியன் ஷியாம் நடித்திருக்கிறார். ப்ரொடியூசரின் கெஸ்ட் ஹவுஸில் டிஸ்கஷனுக்காக நுழையும் அவர்களுக்கு உள்ளே போவதிலிருந்து வித்தியாசமான பயங்கரமான அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிமிடத்திற்கு நிமிடம் திகில் ஏற்படுத்தும் நரபலி தொடர்பான கதை தான் இது. இது மாதிரி ஹாரர் படங்களுக்கே உரித்தான பயம், பீதியெல்லாம் படம் முழுக்க அங்கங்கே இருக்கிறது. தயாரிப்பாளரின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் இறுதி கட்டத்தில் இருக்கும் அவனுக்கு உயிர் கொடுக்க சில நரபலிகள் செய்தே ஆக வேண்டும் என்று தயாரிப்பாளருக்கு ஐடியா கொடுக்கிறார் இயக்குனர் ஸ்ரீயாக நடித்திருக்கும் ஆரியன் ஷியாம். மயிர்கூச்செறியும் அந்த நரபலி நடக்கும் இடத்தை காண்பிக்கையில் நமக்கே படு பயங்கரமாக பீதி ஏற்படுகிறது. படத்தில் டைரக்டர் எடுக்கப் போகும் கதையும் அங்கு நடக்கும் சம்பவங்களும் எது கதை எது நிஜம் என்று நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சக்தி கதிர்வேலன் ஒளிப்பதிவும் NS ராபர்ட் இசையும் பக்கா. படத்தின் இயக்குனர் VV கதிரேசனும் ஹீரோ ஆரியன் ஷாமும் நல்ல திரைக்கதை அமைத்து நமக்கு தந்திருக்காங்க இந்த அந்த நாள் படத்தை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.